அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெயஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு புது வருஷம் தொடங்கியிருக்கு. நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் 2025 எந்த விஷயம்லாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது, என்னால் லைஃப்பையே இது பண்ண முடியல, என் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை பார்த்தேன், இந்த வருடமாவது என் வாழ்க்கை நல்லா மாறுமா, இல்லை ஏதோ ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்ருக்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நாம் பேச போகிற இந்த வரப்போகிற சில நிமிஷங்களை காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என்னோடய பர்சனல் இதிலேருந்து சொல்கிறேன். 2025 உங்களுக்கு சவாலான ஆண்டாகவே இருந்திருந்தாலும், நீங்கள் நினச்சது எதுவுமே சரியாக போகாமல் இருந்திருந்தாலும், இல்லை நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிருந்தாலும், என்ன நடந்திருந்தாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணதை கேள்விக்குறியாக்கி, இல்லை நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை நின்றுட்டு அவங்களோட ஹெல்ப்பு சப்போர்ட் வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும், நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும், ஏன்னா இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது, அதனால தான் நானும் சொல்கிறேன். என்ன வாழ்க்கை இது, ஏன் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, எதை நினச்சாலும் எதை செஞ்சாலும் என் வாழ்க்கை எப்போவுமே ஒரு மாற்றத்தை நோக்கி இல்லாமல் ஒரு இடத்துல போய் நான் மாட்டிகிட்ருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இது. என்ன நடந்திருந்தாலும் சரி, 2025 நீங்கள் நடந்த அத்தனையும், அது மறக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய இது இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சுமந்துட்டுருக்க அந்த ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனசில் வருத்தத்தையும் கோபத்தையும் இல்லை மற்றவர்கள் மேலே வெறுப்பையும் சுமந்துக்கிட்டு வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் எந்த விதத்துலேயுமே அப்படி ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியாது. ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படி வேலை செய்யலை. நான் இது நிறைய இடத்துல உங்ககிட்ட பகிர்ந்துருக்க, இப்போ திரும்பவும் சொல்கிறேன். இது எனர்ஜி லா, மேட்சிங் ஃப்ரீக்வன்சிஸ் அட்ராக்ட். உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுதான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த மாதிரியான அதிர்வுகளோடு இருக்கீங்களோ அதை தான், அந்த மாதிரி மக்கள் தான் உங்களை நோக்கி வருவாங்க. உங்கள் கவனம் எங்கே இருக்கோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்துட்டே போகும். இந்த லா எப்போவுமே ஃபெயில் ஆகாது. இது யூனிவர்சல் லா. ஸோ இதை மனசில் வச்சுட்டு பிறந்திருக்க இந்த 2026 வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த வருடமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேதி 5 கரெக்டுங்களா? 5 நாள் போயிடுச்சு. இன்னும் 360 நாள் இருக்குது இந்த வருடத்தில். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் டேவும் காலையில் எந்திரிக்கும் போது அதை ஒரு புது நாளாக பாருங்கள், ஒரு புது வாய்ப்பாக பாருங்கள். 360 நாள் எப்படி வாழ போகிறோன்ற கனவோடு வாழாதீங்க. அன்றைக்கு நாளை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்றத மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. இருக்க நேரத்தில் எங்கே இருக்குமோ அங்கே நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அன்றைக்கான நாளை நான் எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். இதெல்லாமே பண்ணலாம். சாரி. அதை தாண்டி எவ்ரி சிங்கிள் டே காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கள, உங்களை நீங்கள் மேம்படுத்துகிற மாதிரியான இருக்க விஷயங்களை செய்யறதுக்கான விஷயத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் எதை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, உண்மையாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதி தேவை அப்படின்னா தினமும் நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மற்றவர்கள் மேலே ஒரு மாதிரியான வெறுப்புணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா நன்றி உணர்வை நீங்கள் தினமும் பயிற்சி பண்ணுங்கள். இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல, என் மனசு எப்போவுமே ஒரு மாதிரி என்னோட கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் தியானம் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஒரு பயிற்சியாக நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு எவ்ரி சிங்கிள் டே நான் என்ன சூஸ் பண்ணுறேன், அதுக்கான 3 விஷயத்த நான் செய்வேன் அப்படின்ற கமிட்மெண்ட்டோட நைட்டு தூங்க போகும்போது
சொல்லிட்டு படுங்க, நாளைக்கு இந்த 3 விஷயத்த முடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை சப்கான்ஷியஸை நீங்கள் வந்து ஒயர் பண்ண ஆரம்பிக்க நீங்களே அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் தயாராவீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வருடம் தொடங்கும் போது நிறைய இலக்குகள் நிர்ணயிப்போம். இதை அடைய போகிறோம், அதை அடைய போகிறோம், அதை செய்ய போகிறேன்ட்டு. ஆனால் வருடம் முடியும் போது பார்த்தோம்னா அதில் பாதி கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே எது முக்கியம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து தெரியறது கிடையாது. ரேண்டமாக நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறோம். அதாவது எதுவுமே வந்து நமக்கு சரியாக அமையறதில்ல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த மாதம் இல்லை அந்த குறிப்பிட்ட வாரம் கூட இல்லை, அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் போது இந்த மாதம் இதை கற்றுக்க போகிறேன், இதை கற்றுக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்த செய்ய போகிறேன். எவ்ரி சிங்கிள் டே ஒரு 3 டாஸ்க்கை மட்டும் முடிக்கிறது என்னன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. தென் சூஸ் யோர் செல்ஃப். நைட்டு சண்டை நடக்குது, அதனால் காலையில் பண்ணல, எந்த எக்ஸ்கியூஸஸுமே இருக்கக்கூடாது. ரீசன் என்னென்னா, இது உங்கள் லைஃப். நம்ம நினைக்கிறோம் நம்ம மற்றவர்களுக்காக வாழ்கிறோம், மற்றவர்களுக்கு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்க நமக்கு எதுவுமே பண்ண மாட்றாங்க. நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறாங்க. இவங்க யாருமே நல்லவங்க இல்லை, எல்லோரும் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. இப்படியான தாட்டோடு இருக்கிற ஒரு விமனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட சொல்லிக்கிறது எல்லாமே இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். இதை சொல்கிறதுனால நீங்கள் எல்லோரும் என்னை வந்து தப்பாக கூட நினைக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்க விரும்புகிறேன். ரீசன் என்னென்னா, மற்றவர்கள் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது அவங்க நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் NLPன்னு சொல்லிட்டு பிரெயினை இது பண்ணுற ஒரு விஷயம் இது. அதில் ஒரு பிலீஃப் இருக்குது. அதுதான் மற்றவர்கள் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம் நமக்கு காட்டுற கண்ணாடி, அது நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றது. மற்றவங்க எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் செய்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சிட்ருக்கீங்க. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முதல்ல இதை கற்றுக்கும் போது எனக்கு கூட அப்படி தான் இருந்தது. நிறைய இடத்துல நான் யோசித்து பார்த்து இது எனக்கு இல்லையே அப்படின்னு நிறைய கேள்விகள் என்னை பார்த்து கேட்டது உண்டு. ஆனால் நம்மளை உட்காந்து தீர ஆராய்ந்து நான் உண்மையாகவே இதை பண்ணுறேன்னா, உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு விஷயத்த வெளிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பிடிக்கலை, இதுதான் சினாரியோ. அப்போது நீங்கள் அவங்கள பார்த்து கோவப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை நோக்கி கையை காட்டி நீங்கள் கேட்கணும், இந்த விஷயத்த நான் என் வாழ்க்கையில் எங்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னாவே மற்றவர்கள் மேலே நமக்கு ஏற்படுற அந்த வெறுப்போ அந்த கோபமோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. உறவுகளுக்குள்ளே அப்போ பிரச்சனைகளே வராது. இதெல்லாமே கொஞ்சம் ஒரு டீப்பர் கான்செப்ட் தான். ஆனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கில்ட் ஜோனில், விக்டிம் ஜோனில் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எனக்கு சரியில்லை, இதனால் என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லோரும் இதை எனக்கு க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போவும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒட்டுமொத்த பவரும் ஒட்டுமொத்த 100% ரெஸ்பான்சிபிளும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்காம உங்களை யாருமே எதுவுமே செய்ய வைக்க முடியாது. பீரியட். எஸ், நீங்களாம் நினைக்கிறதால மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் செய்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலை, அதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யார் உங்களை கட்டாயப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் உங்களால் அதை செய்ய முடியாது தான். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அதுக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிங்க. திரும்ப என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போகாமல் என்ன பண்ணால் என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையை நான் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும், நான் இருக்க இடம் வந்து எனக்கு இப்போ பிடிக்கலை, ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், நான் என்னை மாற்றிக்கணும்னு உண்மையாகவே நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்கல. என்ன பண்ணாலும் பாதி வரைக்கும் பண்ணுறேன், திரும்ப நான் வந்து என்னோடய பழைய ஓல்டு ஜோனுக்கே, கம்ஃபர்ட் ஜோனுக்கே போயிடுறேன். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ எனக்கான இலக்குகளை தெரிஞ்சுக்கணும், அதை அடையணும், என் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டம் என்னன்றதையும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்க ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு DM பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு கால் பேசலாம். உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எல்லாத்தையும்
நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் தோழிகள் யாராவது இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2026 நான் இந்த மெசேஜ் சொல்லி இதை முடிக்கிறேன். மெசேஜ் என்னென்னா, மற்றவர்களால் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லா விதமான பொறுப்பும் உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நினைக்காத வர உங்கள் வாழ்க்கையை வேறு யாராலுமே மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே. அந்த மெசேஜோடு தான் இந்த நியூ இயரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். காஸ் ஐ ஆம் சூஸிங் மை செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.